ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னங்க இந்திய அணி இப்படி விளையாடுறாங்க. கண்டிப்பாக பங்களாதேஷ் அணி எதிரான இந்திய அணி வெற்றிக்கு இதுதாங்க காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரிலாம் இந்த கோப்பையை இந்தியா தான் வெல்லும், எனக்கு ஆஸ்திரேலியா அணி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் எதிரான வெற்றிக்கு காரணம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா இந்த வாட்டி ஆகாது, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, கண்டிப்பாக இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஆணித்தனமாக பேசியிருக்காருங்க முன்னாள் ஆஸ்திரேலிய வீரர் ரிக்கி பாண்டிங். அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி பங்களாதேஷ் எதிராக இந்திய அணி செமையான ஒரு வெற்றி பெற்றாங்க. வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா ரிக்கி பாண்டிங், இந்திய அணி உண்மையாக வலுவாக இருக்குது, அதுவும் அவங்க ஒரே கிரவுண்டில் எல்லா போட்டி விளையாடுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ். ஏன்னா ட்ராவலிங் டயர்ட் கிடையாது, எதுவும் கிடையாது, பிச்சு நல்லா விளையாடி அவங்க நல்லா பழக்கமாக இருக்கும். கண்டிப்பாக இது பெரிய அட்வான்டேஜ். அதே போல் ஆஸ்திரேலியா அணி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கிட்ட 2 போட்டி ஸ்ரீலங்காவில் தோத்துட்டு வந்தாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இதிலே தெரியுது போலிங்கில் ஸ்டாக் மற்றும் பேட் கமெண்ட்ஸ் ஆசல்வுட் இல்லைனா ஆஸ்திரேலியா அணி ரொம்ப வீக்காக இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி டீம் வச்செல்லாம் கோப்பை வெல்ல முடியாது. எனக்கு ஆஸ்திரேலியா மேலே நம்பிக்கை இல்லை. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா தவிர்த்து இந்திய அணி கோப்பை வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் பங்களாதேஷ் கிட்ட வெற்றி பெற்றாங்க மட்டும் சொல்லுங்க, இந்தியா கிட்ட நல்ல குவாலிட்டியான அணி இருக்காங்க, குவாலிட்டியான பேட்ஸ்மேன்கள், வேகப்பந்து வீச்சாளர்கள், ஸ்பின்னர்ஸ் எல்லாமே இருக்காங்க. அந்த கருத்தில் வச்சு தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வாட்டி இந்திய அணி லாஸ்ட் டைம் 50 ஓவர் வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா கிட்ட விட்டாங்க, இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கி பாண்டிங் பார்த்தீங்கன்னா நல்ல கருத்து தாங்க எடுத்து சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. எஸ், ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அணியாக தான் இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக இங்கிலாந்து கிட்ட ஆடும்போது நம்ம ஹோம் கிரவுண்டில் 3-0 சொல்லிட்டு ஜஸ்ட் வந்தோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ணி பங்களாதேஷில் வந்தோம், பங்களாதேஷை முதல் போட்டி வீழ்த்திட்டோம். ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கொடுங்க, நம்ம பரம எதிரியான பாகிஸ்தான். கண்டிப்பாக நாளைக்கு யாரும் வெளியே போக மாட்டீங்க, தெரிஞ்சு 1:30 மணி 2 மணிக்கு மேலே டிவி முன்னால் தான் உட்காருவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான மேட்ச்சு. நம்ம கில்லோட நாளைக்கு ஃபார்ம் தொடர்தான் பார்க்கணும். நம்ம ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு நம்ம ஜெயிச்சா கோப்பா நமக்கு தான் வெற்றி, நம்ம தான் எப்படி சொல்லுது செமிஃபைனலுக்கு முன்னேறிடும். செமிஃபைனல் போயிட்டால் போதும், கோப்பையை தூக்கிடலாங்க. ஏன்னா அந்தளவுக்கு செம்ம கான்ஃபிடன்ட் இருக்கும். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு முக்கியமான போட்டி. மெயின் நாளைக்கு ஜெயிச்சா என்னன்னா பாகிஸ்தானை வீட்டுக்கு அனுப்பலாங்க. எஸ், இந்த தொடர் விட்டு வெளியேறிடுவாங்க பாகிஸ்தான் அணி நாளைக்கு தோத்தா. அதனால் ரொம்ப முக்கியமான மேட்ச் நம்மளோட பாகிஸ்தானுக்கு தான். நம்ம அதெல்லாம் கண்டுக்கூடாது, நம்ம வீழ்த்திடணும், அவ்வளோதான். நம்மளை போலிங்கு பேட்டிங் நல்லா இருக்குது, அதை வச்சு அவங்கள வீழ்த்தணும். ஏன்னா இது 2 நாட்டுக்கு நடக்கிற ரிவெஞ்சு கூட சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தானில் போய் நாங்கள் இந்தியா விளையாட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கு பை வாங்குற விதமாக கூட பாகிஸ்தான் இவங்களுக்கு ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிருங்குவாங்க. நிறைய ஒரு பர்சனலாக இருக்கும். நாளைக்கு அண்ணால் பறக்கிற மேட்ச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்க. கண்டிப்பாக எல்லாம் பாருங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நம்ம நாளைக்கு நடக்க போகிற இந்தியா பாகிஸ்தான் போட்டி யார் வின் பண்ணுவான், உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.